السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: ما من عمل أزكى عند الله عز وجل ولا أعظم أجرا من خير يعمله في عشر الأضحى. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகி வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையின் காரணமாக சங்கை மிகுந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் பிறை நம்மிடத்திலே ஆரம்பமாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் புறத்திலிருந்து யாருக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய பொன்னான வாய்ப்பை அல்லாஹ் நாடு இருக்கின்றானோ, அவனுடைய அருட்கொடைகளை அத்தாட்சிகளை காண்பதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு வழங்கி இருக்கின்றானோ, அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஒவ்வொரு ஹாஜிமார்களும் தங்களது பயணங்களை துவங்கி ஹஜ்ஜுடைய அமல்களை ஆரம்பிப்பதற்குண்டான ஒரு நெருங்கிய ஒரு காலகட்டம். பொதுவாகவே இஸ்லாமியர்களை பொறுத்தவரை செல்வந்தரோ வறிய நிலையில் இருப்பவரோ யாராக இருந்தாலும் அந்த புனித பூமியை குறித்துண்டான, அந்த பைத்துல்லாவை குறித்துண்டான தனது ஆயுட்காலத்தில் ஒரு முறையேனும் சென்று வந்து விட வேண்டும் என்கின்ற ஆசை இல்லாத முஸ்லிம்கள் என்பது உலகத்தில் உண்மையிலேயே காணப்படுவது அரிதிலும் அரிதான ஒன்று. உண்மையிலே இன்றைய காலத்தை பொறுத்தவரை சில பல லட்சங்களை செலவழித்தால்தான் சென்று வர முடியும் என்கின்ற ஒரு யதார்த்தம் இருப்பினும் கூட தனது அன்றாட உணவு முறைகளிலிருந்து தனது அன்றாட வாழ்க்கையை கழிப்பது சிரமமாக இருந்தாலும் அப்படிப்பட்ட அந்த ஏழை முஸ்லிமுடைய உள்ளத்திலும் ஒரு ஆசை இருக்கும். யா அல்லாஹ், அந்த இல்லத்தை நானும் கண்டு வந்து விட மாட்டேனா? எனக்கும் அந்த ஒரு பொன்னான வாய்ப்புகள் கிடைக்க பெற்று விடாதா என்கின்ற ஏக்கமும் ஆசையும் ஆவலும் குடிகொண்டிருக்காத முஸ்லிம்கள் என்பது உலகத்திலே உண்மையில் காண முடியாத ஒன்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ் என்பதை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ஆண்டும் சில அடியார்களுக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்திருந்தாலும் உலக முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் தேங்கி கிடக்கக்கூடிய அந்த ஆசைகளை முடிந்த அளவு இயன்ற அளவு தீர்ப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாக, ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள், ஹாஜிமார்கள், அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள், அவர்கள் காணக்கூடிய காட்சிகள்,
அவர்கள் அல்லாஹின் முன்னிலையில் நிற்பது போன்ற உணரக்கூடிய அந்த தத்ரூபமான யதார்த்தமான உணர்வுகள், இவைகளையெல்லாம் கண்டிப்பாக நமது ஊர்களில் இருந்து கொண்டு, நமது இல்லங்களில் இருந்து கொண்டு நம்மால் அந்த இன்பத்தை பெற்றுவிட முடியாது என்றாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு, அந்த புனித பூமியில் ஹஜ்ஜுடைய அமல்களை நிறைவேற்றுபவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன நன்மைகளை, என்ன கூலிகளை தருவதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றானோ அந்த கூலிகளில் சிறிதே ஏனும், அந்த கூலிகளில் குறைந்தபட்சத்தை ஏனும் உலகத்தினுடைய கடைகூடி முஸ்லிம்கள் வரை கிடைக்கப்பெற வேண்டும். அவர்களின் ஆத்மாவும் இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் அமல்கள் மீது இருக்கக்கூடிய அந்த பேராவல், பேராசை கொஞ்சமேனும் தனியப்பட வேண்டும் என்கின்ற ரீதியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜுடைய அமல்களை அல்லாஹ் எந்த தினங்களில் ஹாஜிமார்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றானோ, விதியாக்கி இருக்கின்றானோ, அந்த துல்ஹஜ் பிறையினுடைய முதல் 10 தினங்களை குறித்து, அந்த 10 தினங்களுக்குண்டான சிறப்புகளை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் பொதுவாக சொல்லித் தருகின்றான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர். வல் ஃபஜ்ர் அதிகாலை வேளையின் மீது சத்தியமாக, ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் இன்னும் 10 தினங்கள் மீது சத்தியமாக. இந்த 10 தினங்கள் அல்லாஹ் இந்த 10 தினங்களை முன்னிலைப்படுத்தி முக்கியத்துவப்படுத்தி அல்லாஹ் எந்த 10 தினங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் என்பதாக இந்த ஆயத்திற்கு விளக்கம் தரக்கூடிய திருமறையினுடைய விரிவுரையாளர்கள், குறிப்பாக அண்ணலம் பெருமானார் வாழும் காலத்திலேயே அண்ணலம் பெருமானாரினால் குர்ஆனுக்குண்டான விளக்கு உரை சொல்வதற்கு தகுதி பெற்ற சஹாபாக்கள் ஒருவராகிய ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது போன்ற மேன்மக்களின் கருத்தை எடுத்து இப்னு கஸீர் போன்ற பிரபலமான கிரந்தங்களில் விளக்கம் எழுதுகின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலயாலின் அஷ்ர் 10 தினங்கள் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் கூறுகின்றானே, அது எந்த 10 தினங்கள்? இமாம்கள் சொல்லித் தர்றாங்க, அஷ்ரு தில் ஹிஜ்ஜா. அஷ்ரு தில் ஹிஜ்ஜா, தில் ஹிஜ்ஜா மாதத்தினுடைய நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய, நாம் பயணிக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதம், துல்ஹஜ் பிறை 1 இருந்து பிறை 10 வரை உண்டான அந்த தினங்களை அல்லாஹ் முக்கியத்துவப்படுத்தி, அந்த தினங்களை அல்லாஹ் முன்னிலைப்படுத்தித்தான் அல்லாஹ் சொல்கின்றான் வலயாலின் அஷ்ர், அந்த பாக்கியம் நிறைந்த 10 தினங்கள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் இந்த தினங்களை குறித்துத்தான் அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் என்பதாக திருக்குர்ஆனுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அருமை சஹாபாக்களில் இருந்து மேன்மைக்குரிய இமாம்கள் வரை அந்த 10 தினம் என்பது துல்ஹஜ்ஜுடைய பிறை 1 இருந்து 10 தினங்கள் என்பதாக நமக்கு விளக்கம் சொல்லித் தருவார்கள். இந்த 10 தினங்கள் என்ன பாக்கியம் பொருந்திய தினங்கள்? புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலும் ஏனைய கிரந்தங்களிலும் நபிகள் பெருமானாரே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படும். மா மின் அமலின் அஸ்கா இன்தல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு அமலும் கண்ணியம் நிறைந்த அமலாக கிடையாது. வலா அஅஸம அஜ்ரன் மின் கைரின் யஅமலுஹு ஃபீ அஷ்ரில் அல்ஹா, அல்லாஹ்விடத்தில் இந்த 10 தினங்களில் செய்யக்கூடிய அமல்களுக்குண்டான கூலியை போன்று மகத்தான கண்ணியம் நிறைந்த கூலி வேறு எந்த தினத்தினுடைய அமல்களுக்கும் கிடையாது என்பதாக சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் சொல்வார்கள், ஃபீ அஷ்ரில் அல்ஹா, ஃபீ அஷ்ரில் அல்ஹா, அதுதான் துல்ஹஜ் பிறையினுடைய முதல் 10 தினங்கள். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 1 இருந்து 10 வரை இந்த 10 தினங்களுக்கென
பிரத்யேகமான எந்த அமல்களும் மார்க்கம் காட்டி தராவிட்டாலும் ரமலானுடைய காலத்திற்கென சிறப்பான அமல்கள் இருப்பதை போன்று குறிப்பிட்ட சில அமல்கள் என்று காட்டி தரப்படாவிட்டாலும் துல்ஹஜ் பிறை 1 இருந்து 10 வரை நாம் செய்யக்கூடிய அமல்கள் நபிகள் பெருமானார் சொல்லி தர்றாங்க. வல அஅலம அஜ்ரன், இந்த தினத்தினுடைய கூலிகளுக்கு நிகரான கண்ணியமான கூலி வேறு எந்த தினங்களிலும் கிடையாது. மின் ஆஷிரின் அல்ஹா, துல்ஹஜ் பிறை 1 இருந்து 10 வரை ஒரு முஃமின் எந்த அமலை செய்தாலும் அந்த அமல் பிற காலங்களை போன்று ஏனைய காலங்களை போன்று நாம் தொழக்கூடிய தொழுகை அதே லுஹரும் அஸரும் மக்ரிபும் தான், நாம் செய்யக்கூடிய அதே குர்ஆன் திலாவத்துகள் தான். ஆனால் இருப்பினும் கூட இந்த 10 தினங்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் கூலியால் மிகைத்தது, மிக மிக மேன்மைக்குரியது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு மிக திறம்பட தெளிவுபட சொல்லித் தருவார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸ், மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமி ஐயாமுல் அஷ்ர். துல்ஹஜ் பிறை 1 இருந்து 10 வரை செய்யப்படக்கூடிய அந்த அமல்களை அல்லாஹ் நேசிப்பது போன்று வேறு எந்த தினத்துடைய அமல்களையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. துல்ஹஜ் பிறை 1 இருந்து 10 வரை ஒரு மூமின் செய்யக்கூடிய அமல்களை, நல்ல அமல்களை அல்லாஹ் பிரியப்படுவதை போன்று நேசிப்பதை போன்று வேறு எந்த தினத்துடைய அமல்களையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. சுற்றிலும் இருந்த சஹாபாக்கள் அண்ணன் பெருமானாரிடத்தில் இப்படி கேள்வி கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், துல்ஹஜ் பிறை 10 தினங்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை நேசிப்பதை போன்று அல்லாஹ் வேறு எந்த அமலை நேசிப்பதில்லை என்று சொல்லித் தருகின்றீர்களே நபிகள் பெருமானாரே, நாயகமே, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், மார்க்கத்தில் மிக மிக மேன்மைக்குரிய உயர்ந்த போற்றுதலுக்குரிய அமராக ஜிஹாது சொல்லித் தரப்படுகின்றது. மார்க்கத்திற்காக போராடுதல், அந்த போரில் கலந்து கொண்டு உயிரை போனாலும் ஜிஹாதை உயர்வான அமலாக மார்க்கம் காட்டித் தருகின்றது. யா ரசூலல்லாஹ், அந்த ஜிஹாதை விடவுமா இந்த துல்ஹஜ் பிறையினுடைய பிறை 1 முதல் 10 வரை செய்யக்கூடிய அமல்கள் மேன்மைக்குரியது, உயர்ந்தது என்பதாக நபிகள் பெருமானாரிடத்தில் அருமை சஹாபாக்கள் வினா தொடுக்கின்ற பொழுது நபிகள் பெருமானார் சொல்வார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். மார்க்க போராளியுடைய அந்த கூலியும் இந்த அமல்களுக்கு, இந்த கூலிக்கு நிகராகாது. ஆனால் ஒன்றே ஒன்று மாறுபடலாம், வேறுபடலாம். எப்படி தெரியுமா? இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜிஅ மின் ஸாலிக பிஷைஇன். ஒரு மார்க்கத்தின் போராளி மார்க்க போருக்காக தனது இல்லத்திலிருந்து ஆயுதத்தோடு தனது செல்வங்களோடு வெளியேறி சென்றார். வெளியேறி சென்றவர் மார்க்க போரில் பங்கெடுத்தவர் அதிலேயே ஷஹீதாகிவிட்டார். அவரும் திரும்பவில்லை, அவர் கொண்டு சென்ற பொருளாதாரம் திரும்பி வரவில்லை. இவரின் கூலி வேண்டுமானால், இவரின் நன்மை வேண்டுமானால் துல்ஹஜ் பிறை 10 செய்யக்கூடிய அந்த அமல்களை விட, அந்த அமல்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகளை விட மிகைத்திருக்கலாமே தவிர, ஒரு போராளி போருக்கு சென்று உயிரோடு திரும்பி வந்து விட்டால் அந்த கூலியும் இந்த கூலிக்கு ஈடாகாது. அண்ணன் பெருமானாருடைய வார்த்தை, புகாரியுடைய ஹதீஸ். போருக்கு சென்றவர் கூட திரும்பி வந்து விட்டால் அந்த போராளியின் கூலியும் கூட இந்த துல்ஹஜ் பிறை 10 செய்யக்கூடிய அமல்களுக்கு ஈடாகாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள், அந்த பாக்கியம் நிறைந்த புனிதமான இடத்திற்கு சென்றவர்கள், அவர்கள் காணக்கூடிய காட்சிகள், அவர்கள் அல்லாஹ்விற்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த பாக்கியங்கள், இவைகளெல்லாம் உணர்வு பூர்வமாகத்தான் உணர முடியும். அதற்குண்டான கூலிகள் கண்டிப்பாக வேறு என்று இருப்பினும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக முஸ்லிம்களுடைய இயக்கத்தை, அந்த ஆசைகளை தணிக்கக்கூடிய ரீதியில், அந்த ஆசைகள் நிராசைகளாக மாறிவிடாத ஒரு ரீதியில் ஹஜ்ஜுக்காக சென்றவர்கள் அந்த பூமியில் என்ன நன்மைகளை சம்பாதிக்கின்றார்களோ அந்த நன்மைகளில் சிறிதாவது
அந்த நன்மைகளில் ஒரு பங்காவது உலகத்தின் முஸ்லிம்களுக்கும் கிடைக்க பெற வேண்டும் என்கின்ற ரீதியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துல்ஹஜ்ஜுடைய பிறை 1 முதல் 10 தினங்களை பாக்கியம் நிறைந்த அமல்களுக்கே உரித்தான ஒரு தினமாக இமாம்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள், மார்க்கம் நமக்கு சொல்லித் தரும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இமாம்களிடத்தில் இப்படியும் கூட சிலர்கள் முன்னோர்கள் கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். துல்ஹஜ்ஜுடைய பிறை 10 தினங்களுக்கு அல்லாஹ் இப்பேற்பட்ட பாக்கியங்களை கொடுத்ததினால் முன்னோர்களாக இமாம்களிடத்தில் இப்படியும் கூட கேள்வி வைக்கப்பட்டிருக்கின்றது. நமக்கு பொதுவாக தெரியும், ரமதான் தன்னிகர் இல்லாத ஈடு செய்ய முடியாத நன்மைகளை இந்த உம்மத்திற்கு வாரி கொடுக்க வருவது ரமதான். அதற்கு பிறகு துல்ஹஜ்ஜுடைய பிறை 10 தினங்களை மார்க்கம் இவ்வளவு தூரங்கள் சிலாகித்து கூறுகின்றது. எனவே இமாம்களிடத்தில் இப்படியும் கேள்வி கேட்டிருக்கின்றார்கள் முன்னோர்கள். இமாம் அவர்களே, எந்த தினம் சிறப்பிற்குரிய தினம்? துல்ஹஜ் பிறை 1 முதல் 10 வரை சிறப்பான தினமா, அல்லது ரமதான் அந்த ரமதானிலும் கடைசி 10 தினங்கள் பாக்கியம் நிறைந்த தினங்கள், துல்ஹஜ்ஜுடைய 10 தினங்கள் சிறப்பானதா, ரமதானுடைய கடைசி 10 தினங்கள் சிறப்பானதா என்கின்ற கேள்வி முன்னோரிடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உம்மத்திற்கு இப்படி சொல்லித் தருவார்கள், ஐயாமுல் அஷ்ரி மின் தில்ஹிஜ்ஜா அஃதலு மின் ஐயாமில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான். ரமதானுடைய கடைசி 10 பகல்களை விட துல்ஹஜ்ஜுடைய கடைசி 10 பகல்கள் சிறப்பானது. வலயாலில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான் அஃதலு மின் லயாலில் அஷ்ரி மின் தில்ஹிஜ்ஜா. தில்ஹிஜ்ஜாவுடைய 10 இரவுகளை விட ரமதானுடைய கடைசி 10 இரவுகள் சிறப்பானது. காரணம், ஹஜ்ஜுடைய எல்லா அமல்களுமே பகல்ல தான். ஹஜ்ஜுடைய பெரும்பான்மை அமல்கள் பகல்ல தான். எனவே இப்படி விளக்கம் சொல்றாங்க, ரமதானுடைய கடைசி 10 பகலை விட துல்ஹஜ்ஜாவுடைய 10 பகல்கள் சிறப்பானது. அதே வேளை துல்ஹஜ்ஜாவுடைய இரவுகளை விட ரமதானுடைய கடைசி 10 இரவுகள் மேன்மைக்குரியது. ஆக இமாம்கள் மார்க்கம் நமக்கு சொல்லித்தர வருவது, இமாம்கள் அழுத்தமாக சொல்ல வரக்கூடிய விஷயம், ரமதானுடைய கடைசி பகுதிகள், ரமதானே முழுக்க பாக்கியமான காலம், அதிலும் ரமதானுடைய கடைசி 10 பகுதிகள் எப்படி இந்த உம்மத்திற்கு பரக்கத் நிறைந்த பாக்கியமான ஒரு காலமோ, ஒரு சில வினாடிகள் கூட, சில நிமிடங்கள் கூட வீணெடுத்து விடக்கூடாது என்று மார்க்கத்தினால் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றதோ, அதே அளவிற்கு அமல்களில் விழிப்புணர்வோடு, அமல்களில் எச்சரிக்கையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதிதான் இந்த துல்ஹஜ்ஜா பிறை 10 தினங்கள் என்பதாக இமாம்கள் இது போன்ற ஹதீஸின் பின்னால் நமக்கு விளக்கம் சொல்லி தருவாங்க. ஆக பாக்கியம் நிறைந்த உம்மத்தினர்களை, அல்லாஹ்வுடைய அடியார்களே, துல்ஹஜ்ஜாவுடைய பிறை 10 தினங்கள் அல்லாஹ்வுடைய தெளிவான கூற்று, அண்ணன் பெருமானாரின் தெளிவான கூற்று, இந்த அமல்களை நேசிப்பதை போன்று அல்லாஹ் வேறு எந்த அமல்களை நேசிப்பதில்லை. இந்த அமல்களுக்கு உண்டான கூலிகளை அல்லாஹ் வாரி கொடுப்பதை போன்று வேறு எந்த அமல்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பதில்லை. அப்பேற்பட்ட ஒரு பாக்கியமான காலங்களை தான் நாம் அடைந்திருக்கின்றோம். எனவே சமுதாயம் இந்த தினங்களுக்கென மார்க்கத்தினால் மிகப்பெரிய எந்த அமல்களும் காட்டித்தரப்படாவிட்டாலும் நாம் செய்யும் அமல்களை அசட்டையோடு இல்லாமல், செய்யும் அமல்களையே கல்லாவோடு இல்லாமல், செய்யும் அமல்களையே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் செய்யாமல், கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாக்கியமான ஒரு காலத்தை எனக்கு தந்திருக்கின்றான். இந்த காலங்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய நேசத்தை, பிரியத்தை என்னால் பெற முடியும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வோடு சமுதாயம் இந்த தினங்களை அணுக வேண்டும். இந்த தினங்கள் அமல்களுக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொஞ்சமேனும் வெளிப்படுத்த வேண்டும். மார்க்கம் இந்த 10 தினங்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரு அமலாக நமக்கு இப்படி மட்டும் சொல்லித் தரும். இந்த தினங்களுக்கு உண்டான சிறப்பான அமலாக மார்க்கம் சில அமல்களை சொல்லித் தருகின்றது. பெரிய அமல்கள் இல்லை,
உடல் ரொம்ப வருத்திக்க வேண்டாம், ரொம்ப சிரமப்பட வேண்டாம். இந்த 10 தினங்களுக்கு உண்டான அமலே இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. என்ன அமல்கள்? ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீலி வத்தக்பீரி வத்தஹ்மீதி. இந்த 10 தினங்கள் செய்யக்கூடிய அமல்களை விழிப்புணர்வோடு செய்வோம், அசட்டையோடு இல்லாமல். சரி, ஒரு தொழுகையான பின்னாடி பார்த்துக்கலாம் இல்லாம இந்த 10 தினங்களுக்கு உண்டான அமல்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செய்து வருவோம். அவைகளை கடந்து இந்த தினங்களில் செய்யக்கூடிய அமலாக மார்க்கம் சொல்லித் தரும். ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன, அந்த துல்ஹஜ்ஜுடைய 10 தினங்களில் இந்த அமல்களை அதிகப்படுத்துங்கள். ரசூலுடைய வார்த்தையை கவனிக்கணும். ஃபஅமலு, அமல செய்யுங்க ரசூல் சொல்லல. ஃபஅக்ஸிரு, அதிகப்படுத்துங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னைக்குமே செய்யணும். இந்த அமல்கள் என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். ஆனால் ரசூலுல்லாஹ் ஃபஅமலுன்னு சொல்லல, இந்த 10 தினங்களில் இந்த அமல்களை செய்யுங்கன்னு சொல்லல. ஃபஅக்ஸிரு, என்ன செய்யணும்? மினத் தஹ்லீலி லா இலாஹ இல்லல்லாஹ் வத்தக்பீரி அல்லாஹு அக்பர் வத்தஹ்மீதி அல்ஹம்துலில்லாஹ், இது போன்ற திக்ருகளை அதிகமாக செய்து வாருங்கள். இந்த தினங்களுக்கு உண்டான சிறப்பான ஒரு அமலாக மார்க்கம் சொல்லித் தருவது, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவது இந்த விஷயங்கள் மட்டும்தான். இயன்ற அளவு திக்ருகளை செய்யுங்கள். நாம் பார்த்திருப்போம், ஹாஜிகள் எங்கு சென்றாலும் அவரது வாயிலிருந்து வருவதெல்லாம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். ஹாஜிகள் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறாங்க, ஆனால் அவருடைய வாயிலிருந்து வருவதெல்லாம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். இந்த திக்ரை கடந்து அவர்களுக்கு உண்டான உயிரி அமல்கள் வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த பூமியில் இந்த வருடம் வாய்ப்பு இல்லாவிட்டாலும் ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் அல்லாஹ் அந்த அமலையை செய்ய சொல்கின்றான். ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன, அவர்கள் இறைவனின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள், புனித இடத்திற்கு வந்து விட்டார்கள். எனவே அவர்கள் திக்ர் லப்பைக், வந்து விட்டேன். நீங்களும் திக்ரை செய்யுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த திக்ருகளையே இந்த தினத்திற்குண்டான பிரத்யேகமான அமலாக நீங்கள் அதிகம் செய்து வாருங்கள். மார்க்கம் சொல்லித் தருகின்றது. மார்க்கம் நமக்கு எப்பொழுது ஒரு அமல்களுக்கு உண்டான வாசல்களை இவ்வளவு விரிவாக திறந்து விடுகின்றதோ, நீங்கள் செய்கின்ற அமல் குறைவு, அல்லது நீங்கள் செய்கின்ற அமல் அன்றாடம் செய்யக்கூடிய அமல், ஆனால் அதற்குண்டான கூலிகள் நிறைவு என்று எப்பொழுது இவ்வளவு தூரம் விசாலத்தை திறந்து விடுகின்றதோ, இமாம்கள் சொல்லித் தருவாங்க, மறுபுறத்தை நாம் யோசிக்க வேண்டும், மறுபுறத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நன்மைகளில் பொடுபோக்கோடு இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் நன்மைகள் வாசலை விசாலப்படுத்துகின்ற பொழுது மறுபுறம் நமக்கு மார்க்கம் இப்படி எச்சரிக்கை செய்கின்றது. இது போன்ற புனிதம் நிறைந்த பாக்கியமான காலங்களில் தவறுகளை, பாவங்களை குறைத்துக் கொள்ளு. ரமதான் பாக்கியமான காலம், ரமதான் அமல்கள் நிறைந்த கூலியை பெற்றுத் தருவது. ஆனால் ரமதான் நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கும் அதுபோன்றுதான், அதற்குண்டான தீமைகள், பாவங்கள் அதிகப்படுத்தப்படும். அதுபோன்றுதான் துல்ஹஜ்ஜா பிறை 10 தினங்கள் பாக்கியம் நிறைந்த தினங்கள் அமல்கள் புரிவதற்கு. மறுபுறம் இந்த தினங்களை பாவத்தில் கழித்து விட வேண்டாம். காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனால் கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்கள், 2 மாதங்கள் இந்த ஹஜ்ஜுடைய மாதங்கள். அல்லாமா கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்திற்கு வச்சுட்டு விளக்கம் எழுதுவாங்க. இன்ன ظுல்ம ஃபில் அஷ்ஹுரில் ஹுருமி அஅலமு ஹதீஅத்தன் வ விஸ்ரன் மின ظுல்மி ஃபீமா சிவாஹா. அல்லாஹ் இந்த மாதத்தை அவன் புறத்திலிருந்து கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். அல்லாஹ் இந்த மாதத்திற்கு அவன் புறத்திலிருந்து சிறப்பை வழங்கி இருக்கின்றானோ, அல்லாஹ் நமக்கு சொல்ல வருவது, அந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் பிற மாதங்களில் செய்யக்கூடிய பாவத்தை விட அதிகமான தண்டனை குறித்தானது என்கின்ற எச்சரிக்கையும் சேர்த்து நமக்கு மார்க்கம் போதிக்கின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்மைகளுக்குண்டான வாசல்களை விசாலமாக திறந்துவிடக்கூடிய மார்க்கம். அதே வேளையில் பாவத்தின் மீதும் கவனத்தோடு இருங்கள், தவறுகளின் மீதும் கவனத்தோடு இருங்கள். காரணம், இது போன்ற மாதங்களில் நிகழக்கூடிய தவறுகள், பாவங்கள் பிற மாதத்தின் தவறுகளை போன்று கிடையாது. அதுபோன்று
ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 10 தினங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு சிறப்பை, ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்பதற்குண்டான மற்றொரு விளக்கத்தை இமாம்கள் சொல்லித் தருவாங்க. குறிப்பாக அல்லாமா சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீர சாதியில எழுதுவாங்க. ஏன் தெரியுமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துல்ஹஜ் பிறை 10க்கு இப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான்? சொல்லுவார்கள், துல்ஹஜ் பிறை 9, துல்ஹஜ் பிறை 9 மிக மிக பாக்கியம் பொருந்திய நாள், அரஃபாவுடைய தினம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ் என்பது பல சிறு அமல்களுடைய சேமிப்பு தான், கூட்டணி தான் ஹஜ் என்பதை. ஆனால் நபிகள் பெருமானார் அந்த ஹஜ்ஜை இப்படி ஒற்றை வார்த்தையில் சொல்லித் தருவார்கள், அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, அல் ஹஜ்ஜு அல் அரஃபா. ஹஜ் என்பதை அரஃபா தான். அரஃபா, அரஃபாவுடைய தினம் இந்த உம்மத்திற்குண்டான பாக்கியமான ஒரு தினம், இந்த உம்மத்திற்குண்டான பாக்கியமான ஒரு தினம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு பிற 2, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரஃபாவாக அல்லாஹ் நாடி இருக்கின்றான். அந்த அரஃபாவில் நிறைய பாக்கியங்கள், அந்த அரஃபாவில் அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்பு, அல்லாஹின் புறத்தில் ரஹ்மத் எண்ணிடங்கா புறத்திலிருந்து இந்த உம்மத்திற்கு வருகின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஷைத்தான் தன்னின் மீதே, தலையின் மீதே மண்ணை வாரி போட்டுக் கொண்டு அழக்கூடிய ஒரு தினம் இந்த அரஃபாவுடைய தினம் என்பதாக ஹதீஸில் சொல்லித் தரப்படும். காரணம், அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொது மன்னிப்பையும் நரக விடுதலையும் தனது புறத்திலிருந்து ரஹ்மத்தையும் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வாரி கொடுக்கக்கூடிய தினம் அரஃபாவுடைய தினம். எனவே இந்த அரஃபாவை கண்ணியப்படுத்தித்தான் இந்த 10 தினங்களுக்கு உண்டான சிறப்பு என்பதாக அல்லாமா சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது தஃப்சீர சாதியில் ஒரு விளக்கம் எழுதுவாங்க. அரஃபாவுடைய தினம் சமுதாயத்திற்கு அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு அமலை கற்றுத் தருவார்கள். குறிப்பாக பொதுவாக இந்த 10 தினங்களுமே அமல்களுக்கு கொடுத்தான தினம். எந்த அளவுக்குன்னு சொன்ன இமாம்கள் சொல்லித் தர்றாங்க, 9 தினங்கள் தொடர்ந்து நோன்பு இருக்கலாம், சுன்னத்து, முஸ்தஹப். துல்ஹஜ் பிறை 1 பிறை 9 வரை நோன்பு இருக்கலாம், முஸ்தஹப். பிறை 9 அரஃபாவுடைய தினம். நபிகள் பெருமானார் சொல்லித் தர்றாங்க, சியாமு யௌமு அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லா அவ் ஸனத்தல்லதி பஅதா. சுன்னத்தான நோன்பாக இஸ்லாம் சொல்லித் தரும் அண்ணன் பெருமானார் சொல்லித் தருவார்கள், அரஃபாவுடைய தினத்தில் நீங்கள் நோன்பிருங்கள், அரஃபாவுடைய தினத்தில் நீங்கள் நோன்பிருங்கள், இது சுன்னத். பிறை 1 முதல் 8 வரை முஸ்தஹப், விரும்பினால் வைத்துக் கொள்ளலாம். அரஃபாவுடைய நோன்பு சுன்னத், வலியுறுத்தப்பட்ட நோன்பு. எந்த அளவிற்கு நபிகள் பெருமானார் இந்த உம்மத்திற்கு சொல்லித் தர்றாங்க, அஹ்தஸிபு அலல்லாஹ், இந்த ஒற்றை நோன்பிற்கு நான் அல்லாஹ் தரக்கூடிய கூலியாக இப்படி ஆதரவு வைக்கிறேன். என்ன கூலி தெரியுமா? ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லா வ ஸனத்தல்லதி பஅதா. ஒரு அடியானுடைய கடந்த வருடத்தினுடைய பிந்திய வருடத்தினுடைய ஆக ஒரு நோன்பு 2 வருடங்களுடைய பாவங்கள் முழுமையாக அந்த அடியான் வரத்திலிருந்து அல்லாஹ் மன்னித்து விடுவான். இதை நான் ஆதரவு வைக்கிறேன். நபிகள் பெருமானார் சொல்லித் தர்றான். நோர்க்க போவது ஒற்றை நோன்பு. நபிகள் பெருமானார் சொல்லித் தர்றாங்க. காரணம், சமுதாயம் பொடுபோக்கோடு அலட்சியத்தோடு கடந்துவிடக் கூடாது. எனவே நபிகள் பெருமானார் சொல்லித் தர்றாங்க, ஒரு நோன்பு, ஆனால் 2 வருடத்தினுடைய பாவங்கள் மீட்சி பெறப்படும், அல்லாஹ் மன்னிக்கின்றான். தயவு கூர்ந்து அரஃபாவின் நோன்பை வீணெடுத்து விடாதீர்கள். இதை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நமக்கு அரஃபாவுடைய தினம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹாஜிமார்கள் எந்த கனவோடு சென்றிருக்கின்றார்களோ அவருடைய எல்லா கனவுகளையும் அல்லாஹ் நிஜப்படுத்தி அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் மக்பூல் மப்ரூராக ஆக்கி தருவதை போன்று நாம் நமது ஊர்களிலிருந்து செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் நிறைவாக ஏற்றுக்கொள்வானாக. அவனால் மன்னிக்கப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.